பார்த்தேன்டா, அதுல இப்படித்தான் ஆடிட்டு இருந்தா. இப்படி ஆபாசமாவா? நானாவது பரவாயில்ல, கட்டு போட்டுட்டு ஆடுறேன். அவ ஜட்டி தானே போட்டுட்டு ஆடினா. இவங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? இப்படி எல்லாம் கூட ஆடுவாங்க? ஏய், ஆடினது வேற யாரும் இல்லடி, உங்க அண்ணி, கவர்ச்சி கண்ணி சசிரேகா தான். இருக்காது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாம ஆடுறதுக்காக தான் உங்க அண்ணிய படத்திலேயே போடுறாங்க. ஆமா, உங்க அண்ணி ஆபாசமா நடிச்ச படத்தையே பார்த்தது இல்லையா? நான் அதெல்லாம் பார்த்தது இல்ல. அதான் உனக்கு தெரியல. சசிரேகா அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணி ஆபாசமா ஆடுவான்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியலன்னா நான் ரெடி பண்றது எப்படி? ஆனா இப்படி இப்படி ஏன் வித்யா ஒரு மாதிரியா இருக்க? ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. எதுக்கு? எங்க அண்ணி சினிமாவில் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க டான்ஸ் ஆடும்போது அரகுர துணியோட தான் ஆடுறாங்களாம். ஐயா, முண்டக்கட்டையாவா நடிப்பாங்க? ஏ உஷா, சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, உங்க பள்ளிக்கூடத்துல இதை தவிர வேற எந்த ஆராய்ச்சியும் பண்றது இல்லையா? எங்க ஸ்கூல்ல என்ன, இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே இதுதான் ஆராய்ச்சி. அந்த ஷீலா எங்க அண்ணி மாதிரி ஆடி காட்டி ரொம்ப கிண்டல் பண்றா. உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சிருவோம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்க அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கா? இருக்கு. எங்க? சத்யா ஸ்டுடியோல. அங்கே போய் பாத்துருவோம். பேன் லெஃப்ட், பேன் லெஃப்ட். போதும். லைட்ஸ் ஆஃப். யார்கிட்ட கேட்டு லைட்ட போட சொன்னேன்? யார்கிட்ட கேட்டு போட சொன்னேன்? நான் ஒரு பெரிய சூப்பர் டைரக்டர், தெரியுமில்ல? இருட்டுல படம் எடுக்க முடியாது சார். நான் எடுப்பேன். இருட்டுல மட்டும் இல்ல, பிலிமே இல்லாம நான் படம் எடுப்பேன். 20 கேபி போடு. உடைஞ்சாலும் பரவாயில்ல, உடைஞ்ச லைட்டை வச்சு நான் படம் எடுப்பேன். பேன் லெஃப்டா, பேன் ரைட். அந்த பக்கம் வாங்க, அங்க வச்சு படம் எடுக்கிறேன். வித்யா, ஏண்டி இங்க வந்த? நீங்க முண்டக்கட்டை ஆடுறதா சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்க்க வந்தோம். போ, கார்ல ஏறு. இவ கூட வந்தாலே ஒரு குட்டி பிசாசு. அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் துணி போட்டுக்கிட்டு ஆடுறேனா இல்லையான்னு பார்க்க வந்தாளாம். எனக்கு மானமே போயிடுச்சு. நிறுத்துறா. அண்ணி சொன்னது உண்மையா? ஆமா, சினிமாவில் அண்ணி அரகுர துணி போட்டுக்கிட்டு ஆடுறதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீஸ் பண்ணாங்க. அது உண்மையான்னு பார்க்க போனேன். அடிப்பாவி, இதை தெரிஞ்சுக்கோ. அவ்வளவு தூரம் போனேன். எங்கிட்ட கேட்டா நானே உண்மையை சொல்லிருப்பேனே. ஓனாய் வளர்த்த பொண்ணுக்கு ஏது ட்ரெஸ்? ஆமா, இங்க சொல்லுங்க, அங்க விட்டுருங்க. நான் அப்படி ஆடினாதாண்டி இந்த குடும்பமே நடக்கும். நீ கட்டுற துணி, படிக்கிற படிப்பு, சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அதுல இருந்து தாண்டி வந்தது. இந்த வீடே எந்ததான். உங்க அம்மா செத்தாங்களே, ஒண்ணு சீதனமா கொண்டு வரலாமா? தயவு செய்து எங்க அம்மா பத்தி எதுவும் பேசாதீங்க. பேசினா என்னடி பண்ணுவேன்? உங்க அம்மா பூர்வீக சொத்து ஒண்ணு வச்சுட்டு போல, உன்னை ஒரு அன்னக்காவடியா தாண்டி விட்டுட்டு போனா. நான் செஞ்ச தப்புதான். என்ன பத்தி என்ன வேணா சொல்லுங்க, எங்க அம்மா பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. அண்ணன் கேட்டுட்டு பொறுமையா இருக்கலாம், என்னால இருக்க முடியாது. வித்யா, வர வர நீ ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்ட. உனக்கு யாரோ கெட்டவங்க கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, உன் கூட வந்தவங்க யாரு? அவங்க ஒண்ணு கெட்டவங்க இல்ல, எங்க டான்ஸ் டீச்சரோட பையனும் பொண்ணும் தான். இத பாரு, அந்த பசங்களோட சுத்துறது, ஸ்டூடியோக்கெல்லாம் வர்றது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. படிப்புண்டு வீடு உண்டுன்னு இருந்தா இந்த வீட்டுல இரு. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ண இந்த வீட்லயே உனக்கு இடம் கிடையாது. ஜாக்கிரதை. கங்கையை சடை வைத்த கண்ணுதல் சிவமே, கங்கையை சடை வைத்த கண்ணுதல் சிவமே, அங்கையர் கண்ணியும் சங்கமமானதோர் கங்கையை சடை வைத்த கண்ணுதல் சிவமே, கங்கையை சடை வைத்த கண்ணுதல் சிவமே. வாங்க வாங்க. இரவு வணக்கம். எழுவு வணக்கமா? ஆமா, யார் நீங்க? நான் ஒரு பட தயாரிப்பாளர். பேரு ஆனா ஊனா ரீனா சண்முக சுந்தர பெருமாள். ஆமா, இளவு வீட்டுல அம்மா இல்லையா? எந்த அம்மாவை கேக்குறீங்க? என் அம்மாவியா இல்ல என் பையனுக்கு அம்மாவியா? என்ன இப்படி கேக்குறீங்க? இங்க சுதாங்கிறது யாரு? உங்க அம்மாவா இல்ல உங்க பையனுக்கு அம்மாவா? அது என் பையனுக்கு அம்மா தான். அதாவது இளவு உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. பாம்பளே போய் உட்காருவோம்.
வாடா. இதுதான் என் ஒய்ஃப், என் பொண்டாட்டி. கும்பிடுறதாயி, உட்காருங்க. நம்ம வீடு தானே. உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. ஆமா, ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் பகல்ல குடிக்கிறதே இல்ல, ராத்திரில குடிப்பேன். ஆரம்பிச்சா விடிஞ்சிரும். நான் கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். நாசமா போச்சு. இளவு அதவா சொன்னீங்க. தனியனை கொண்டாட சொல்லுங்க. கணேசா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. இளவு 3. இளவு 3 கொண்டா. 3 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாப்பா. இப்ப என்ன படம் எடுக்கிறீங்க? 1000 ஆனாலும் நீயே என் பொண்டாட்டி. என்னங்க எடுத்துக்கிறேன் தம்பி. அவ்வளோ என் படத்தோட பேரு என்னங்க? இது படத்தை தான் மோசமா எடுக்கிறீங்க, பேரையாவது கௌரவமா வைக்க கூடாதா? ஆமா, என்ன வேலை எங்க வந்தீங்க? தம்பி அப்புள்ள நல்ல சரக்கா சாப்பிடக்கூடாது. டிரைவர் வச்சிருந்தான், அவன் சரக்க சாப்பிட்டேன். தம்பி அப்புள்ள இந்த உட்கார்ந்துருக்கானே, இவன் தான் என் தம்பி. டெல்லியில கலாச்சார இலக்காவில சொந்த உத்தியோகம் பாக்குறான். எனவும் உங்களை பார்க்கணும்னு சொன்னா கையோட கூட்டி வந்துட்டேன். சொல்லும் பிள்ளை லாந்தகல் கூவ. இந்த வருஷம் பாரிஸில் நடக்கிற இந்திய கலாச்சார விழாவுக்கு இந்தியாவிலிருந்து பல கலைஞர்களை அனுப்புறோம். தமிழ்நாட்டில இருந்து நாட்டிய கலையில சிறந்தவங்களை அனுப்புறான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் உங்களை கலந்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். அவ்வளவுதான். டான்ஸ் ஆட ஆள் ஒண்ணு என்ன கேட்டானுங்க. இளவு நான் சும்மா இல்லாம இந்த சினிமாவில் ஆடுவாளுகளே, காட்டன் காந்தா, பாலிஸ்டர் பாமா, லைலா லைலா, வில்வெட்டு வனஜா, இவளுக்கு வீட்டு கூட்டி போய் காமிச்சேன். அண்ணாச்சி, இந்த ரெக்கார்ட் டான்ஸ் இளவெல்லாம் எங்களுக்கு வேணாம், கிராமியமா வேணும்னு கேட்டாங்க. அதான் உங்க வீட்டு கூட்டி வந்துட்டேன். இலை சவத்து மோதி சொல்லும்ல. உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால உங்க சிஷ்யர்களை யாரையாவது செலக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் டான்ஸ் கத்துக்கிறாங்க. அதுல வித்யான்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா ஆடுவா. பரதநாட்டியம், ஃபோக் எல்லாத்துலயுமே அவ திறமைசாலி. அவ ஆடின ஒரு ஃபோக் டான்ஸ வீடியோல டேப் பண்ணி வச்சிருக்கேன், பாருங்களேன். துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து கொக்கு சூட போகும் வழிதான், அது தப்பி இங்கு போகும்படிதான். என்ன சுட்டது என்ன கண்ணு, இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு. என்ன சுட்டது என்ன கண்ணு, இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு. துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து, துப்பாக்கி கையில் எடுத்து எத்தனையோ வேட்டையில என்னென்னமோ சுட்டு புட்டேன், ஒன்ன மட்டும் கட்டு போட விட்டு புட்டேன். தொட்டு பேசும் சொக்கத்தங்கம் பக்கம் வர கட்டு பட்டு சேலையில என்ன கட்டி போட்டு புட்டேன். எத்தனையோ வேட்டையில என்னென்னமோ சுட்டு புட்டேன், ஒன்ன மட்டும் கட்டு போட விட்டு புட்டேன். தொட்டு பேசும் சொக்கத்தங்கம் பக்கம் வர கட்டு பட்டு சேலையில என்ன கட்டி போட்டு புட்டேன். தஞ்சாவூர் தேரொன்னு நடந்து சாஞ்சாடித்தான் நேருல வருது, தந்தானத்தான் பாட்டொன்னு பாடி நெஞ்சத்தோடும் ராகத்தை தருது. வெள்ள மேகம் அது மேல வெள்ளி ஊஞ்சல் போட்டு தாரே, பட்டு குஞ்சம் கட்டி விட்டு கொட்டி கொட்டி தாளம் போடு. துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து, கொக்கு சூட போகும் வழிதான், அது தப்பி இங்கு போகும்படிதான். என்ன சுட்டது என்ன கண்ணு, இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு. என்ன சுட்டது என்ன கண்ணு, இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு.
மக ஒத்தையில போவதில குத்தம் இல்ல ஒன்ன சுத்தி வாடுதடி என் மூசுரு ஒத்தையாக சுத்துங்கிளி இரட்டையாக சுத்தி வர நித்தம் சாகுதடி என் மனசு அத்த மக ஒத்தையில போவதில குத்தம் இல்ல ஒன்ன சுத்தி வாடுதடி என் மூசுரு ஒத்தையாக சுத்துங்கிளி இரட்டையாக சுத்தி வர நித்தம் சாகுதடி என் மனசு ஒன்னா சேர ஆசை இருக்கு சொன்னா நெஞ்சம் மாறாதா பொன்ன போல நேரம் போச்சு சேர்ந்தா துன்பம் தீராதா வச்சு பார்த்தா வாழத்தாறு விட்டு போனா வாழனாறு நாரெடுத்து பூ தொடுத்து மாலை ஒண்ணு கட்டி போடு துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து ஏய் கொக்கு சூட போகும் வழிதான் அது தப்பி இங்கு போகும்படிதான் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு ஏய் என்ன சுட்டது என்ன கண்ணு இந்த கன்னி பொண்ணு கண்ணு கண்ணு குட் ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த பொண்ணை பத்தி மேல்மட்ட குழுவுக்கு சிபாரிசு பண்றேன் அவங்க வந்து பார்த்து முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்ப நாங்க போயிட்டு வரோம் அப்புறம் போயிட்டு எழவு நல்ல செய்தியோட வாங்க என்னங்க இது நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம் எப்ப பார்த்தாலும் இலவுன்னுகிட்டு சுத்த புரியாத மனுஷன் ஏய் இலவு வாவே வித்யா இந்த தடவை பாரிஸ்ல போய் ஆடுற சான்ஸ் நிச்சயமா உனக்கு தான் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் சித்துமா நான் சாமி கும்பிட்ட போது என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா கடவுளே என் குழந்தை நல்லபடியா படிச்சு வாழ்க்கையிலேயே நல்லா முன்னுக்கு வரணும் அது மாத்திரம் இல்லாம பெரிய டான்ஸர் ஆகி உலகத்துல எல்லா இடத்துக்கும் போய் டான்ஸ் செஞ்சு நிறைய மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அவ்வளவுதாண்டா என் ஆசையே அடடே வாங்க 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 தங்கச்சி கேசாலையும் பேப்பர்ல கிசு போட்டாலும் போட்டோம் எல்லாரும் தங்கச்சி பார்க்க வரீங்களே உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு இருக்கட்டும் என்னவே சவிக்கமா நல்லா இருக்கேங்க ஏவே ஒரு முக்கியமான விஷயம் உள்ள என்ன விஷயம் நம்ம ஓனாய் படத்தை கைவிட்டல ஓனாய் கையை கடிச்சிருச்சா அட சொல்றதே கேளுவே ஹீரோனியோட ஓனாய்க்கு ஏன் ட்ரெஸ் இல்லன்னு ஜெஞ்சார் போர்ட்ல கேட்பாங்களாம் ஜெஞ்சார் போர்டா ஆமாவே நம்ம ஜெஞ்சார் போர்டு ஓ அதனாலதான் வேற படம் எடுக்க முடிவு பண்ணிட்டவே ஓ அதான் அட்வான்ஸ் கொடுக்கல எவ்வளவு விடுவே ஓ பைய கேட்ட பைய குடுவே வாவே இல்ல அந்த கல்லு கூவே ஆமா புது படத்துக்கு என்ன பேரு தலையில துண்டு தலையில துண்டு ஆமாவே நல்ல டைட்டில் தங்கச்சிக்கு என்ன வேஷம் தலையா துண்டா உன் தங்கச்சி ஹீரோனியா போட்டா ஏலவு ஏன் தலையில தாவே துண்டு இருந்தா என்ன இத்தனை நாள தோல்ல துண்டு இருந்தது இன்னும் 1 அடி மேல தலையில துண்டு ஒரு வளர்ச்சி தானே ஏவே நான் சொல்றத பொறுமையா கேக்குறியா இல்ல இங்க விஷம் குடிச்சு ஆகட்டுமா ஐயோ ஏன் அனாவசியமா விஷம் குடிச்சு சாவறீங்க நீங்க எடுத்த படத்தை ஒரு தடவை பாருங்க போயிடுவீங்க ஐயோ 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 என்னாச்சு ஏன் நான் வரப்பட்ட நேரமே சரியில்லை நான் வர்றேன் இருக்கீங்க விட்டுருவோமா குறுக்கா கதவை இல்ல கையில வா 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 தம்பியாவே சொல்லுவே ஏலவு அவன் முகம் ஏலவு அவன் பார்வை ஏலவு பேச்சு ஏலவு இதெல்லாம் இருக்கும்போது இவன் ஒரு அகிலந்திய நட்சத்திரமா ஆயிடுவாவே எழவு அப்படியா என்ன அப்படியா மனுஷன் சொல்லுதான் புள்ள வே எப்படியாவது நடிக்க சம்மதிக்க வச்சிருவேன் நீங்க கவலையே படாதீங்க வித்யா நம்ம பொண்ணு என்ன மிரளுது புதுசு இல்லையா நான் எப்படி சரி பண்ணிடுறேன் அது ஒண்ணும் நடக்காது வித்யா படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன் இவங்க என்ன இப்படி சொல்லுதாக அவ படத்துல நடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் ஐயே நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் உங்களை மாதிரி கவர்ச்சி நடன ஆடுறவங்க எல்லாம் ஒரு 2-3 வருஷம் தான் சம்பாதிக்கலாம் இப்ப எல்லாம் ஜனங்க புதுசா பார்க்க விரும்புறாங்க இப்ப உங்க மார்க்கெட் வேற டல்லா இருக்குல்ல என்ன சொன்னீங்க டல்லா இருக்குன்னு சொன்னேன் என் மார்க்கெட் டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தீங்க ஐயே நீங்க கோவப்படுறதுல புண்ணியமே இல்ல நீங்க என்ன வேணும்னாலும் பேசுவீங்க நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா நல்லதுக்கு தான் சொல்றேன் ஏதுக்கு உங்க மச்சிருச்சிய ட்ரை பண்ணி பாருங்க கிடுகிடுன்னு முன்னுக்கு வந்துருவா அவ சம்பாத்தியத்துல நீங்க திங்கலாம்ல ஆனா சொல்லுவேன் இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் நடிகையா இருக்க முடியும் வித்யா வா உள்ள பொறாமக்காரி அட என்ன வேது அது ஒன்வே அப்படிதான் சொல்லும் இந்த வித்யா இல்லாட்ட எவ்வளவு நல்ல பொண்ணுங்கள்லாம் இருக்கு கோடம்பாக்கம் கோக்கில எப்படி அட வேணாவே வடபழனி வனஜா அட வேணாவே தென்காசி பாப்பா அவன் ஒண்ணே பாப்பா அதான் போட சொல்றேன் ஐயோ 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 இன்னொரு தடவை ஏதாவது அட போயிட்டாவே
உங்க தங்கச்சிய ஷூட்டிங்க்கு வந்ததாக நான் ரொம்ப திட்டிட்டேன். நீங்களும் திட்டிட்டீங்க. தள்ளாத பொண்ண இப்படி திட்டிட்டோமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருங்க. ரொம்ப இழகுன மனசு சசி. நீங்களும் பிசினஸ் போயிடுறீங்க, நானும் ஷூட்டிங்னு வெளியே போயிடுறேன். பாவம், அவளுக்கு துணைக்கு யாருமே இல்லைங்க. ஆமா, நம்ம நிலைமை அப்படி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? பெரியவங்க மேற்பார்வை இல்லாம பிள்ளைங்க வளர்றது தப்பு. அதுவும் பெண் குழந்தைங்க வளர்றது ரொம்ப தப்பு. தவறான பழக்கம் ஏற்பட்டு படிப்புல கவனம் இல்லாம போயிடும். அதாங்க என் கவலை. அப்படியா? வித்யா மேல உனக்கு இவ்வளவு வகையா? வெளியே சொன்னாதான் அக்கறையா? மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்கு. அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தோம்னா அவ எதிர்காலம் வீணா போயிடும். அவளுக்கு இப்ப ஏற்பட்டு இருக்கிற ஸ்நேகத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அதனால அவ படிப்பையும் எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு யோசனை பண்ணிருக்கேன். என்ன யோசனை? வித்யாவை வெளியூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு படிக்க வைப்போம். அவ செலவுக்கு தாராளமா பணம் கொடுத்துருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றேன் கரெக்ட். எனக்கு ஏற்பாடு பண்ணுவோம்.